ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு மீட் யூ ஆல் அகைன் வித் வீடியோ. இன்னைக்கு வந்து 4 வெப் சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 3 லாங்குவேஜில். மேக்ஸிமம் ஒன்று மட்டும் அதில் வந்து கிரைம் த்ரில்லராக இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து தமிழில். 4மே பட் தமிழ் டப்புடில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ராதாமோகன் இயக்கத்தில், அதாவது பயணம், மொழி போன்ற படங்களை இயக்குன ராதாமோகனோட படைப்பில் வந்திருக்க சட்னி சாம்பார். இதுல வந்து நிறைய மல்டி ஸ்டார் காஸ்டிங் இருக்கு. நிழல் ரவி, யோகி பாபு, கைல் சந்திரன், நிதின் சத்யா, வாணி போஜன், மைனானந்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுல வந்து கதை பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து நல்லபடியா ஒரு சாம்பாருக்கு ஃபேமஸான ஹோட்டல், தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அந்த ஹோட்டலோட சாம்பார் வந்து அடிச்சுக்க முடியாது, அப்படி ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு ஊட்டியில. அவர் வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ல அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. அது அந்த டயத்துல இறக்குற தருவாயில தன் பையன் சந்திரனை கூப்பிட்டு, இது மாதிரி வந்து தனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு, அங்க ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அங்க அதுக்கு அந்த ஃபேமிலியில ஒரு பையன் இருக்கான், இத வந்து அவரோட பாஸ்ட வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வந்து இந்த ஃபேமிலியில மெர்ஜ் பண்ணணும், என்னோட கடைசி ஃபனல்ல அவரும் கலந்துக்கணுன்ற மாதிரி ஒரு கடைசி ஆசையா பையன்கிட்ட கேட்டுறாரு. அதை கயல் சந்திரன் வந்து போய் யோகி பாபு தான் அந்த பையன், யோகி பாபுவை கூப்பிட்டு வந்தாரா இல்லையா அப்படின்றத ஆன் அண்ட் ஆஃப் கதை நகரும். அவர் ஊட்டிக்கு வந்து என்னெல்லாம் பண்ணாரு, வாணி போஜன் லைஃப் ஆகட்டும், அப்புறம் கயல் சந்திரனோடது, அவரோட சிஸ்டரா நடிச்சிருக்க நந்தினி லைஃப்ல, அவங்க அம்மாவோட லைஃப்ல கயல் சந்திரனுக்கே என்னென்ன பர்சனலா ஹெல்ப் பண்ணாரு, இதுல இவர் எப்படி மெர்ஜ் ஆகிட்டார் இந்த ஃபேமிலி கூட அப்படின்றதுதான் இந்த மீதி கதை. நல்லா இருக்கு, ஃபீல் குட்டா இருக்கு. 6 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 40 நிமிஷம். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தரமா இருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி. வீட்டுல அப்பா அம்மாலாம் இருக்காங்க, நல்ல ஒரு படம் போடுன்னு சொல்றாங்க, டிவியில போட்டு விடுன்றாங்கன்னா தாராளமா நீங்க இதை போடலாம். நல்லா இருக்கும், கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஒரு நாடகமோ ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா இந்த ஃப்ரைடேல ரிலீஸ் ஆயிருக்க மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். சத்யராஜ், சீதா, வர்ஷா, ரக்ஷன், ஆஜித் காலிக் மற்றும் லிவிங்ஸ்டன், ரேகா இவங்க மற்றும் பல நடிச்சிருக்க இந்த வெப் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடு, அரௌண்ட் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வருது. இது வந்து ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் போர் அடிச்சது இந்த வெப் சீரிஸ்ல. இது என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சத்யராஜ் ஆஸ் அ ஃபாதர், 2 பையன் ஒரு பொண்ணுக்கு ஃபாதரா இருக்காரு, ரக்ஷனுக்கு, ஆஜித்துக்குலாம். அவர் வந்து பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா சீதா முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பையன் ரக்ஷனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் போகல. ஆக்சுவலா அப்போ ஏதோ பர்சனல் கமிட்மெண்ட்ல, ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ல போகல இவர் போயிட்டு இவங்கெல்லாம் ஃபேமிலி மட்டுமே போயிட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த அலையன்ஸை, கேரளா போயிட்டு. அப்புறம் அந்த ஃபேமிலி பத்தி விசாரிக்கிறப்ப அந்த பொண்ணோட அம்மாவை வந்து இவரோட எக்ஸ், அதாவது சின்ன வயசுல +1 +2 படிக்கிறப்ப ஸ்கூலிங்ல இவரு லவ் பண்ண பாரதின்றவங்க, இவரு பேரு பாரதி. ஸோ 2 பேர் பாரதின்னு தெரிய வர்றப்ப இது எப்படிடா ஃபேமிலிகிட்ட சொல்றது, சீதாட்ட சொல்றது, ஒய்ஃப் கிட்ட சொல்றதுட்டு இது ஒரு பெரிய குழப்பம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சீதா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சா, இது கல்யாணம் நடக்கலையா அப்படின்றத மீதி கதை. இதுவும் நல்லா இருக்கு. பட் எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் தான் தான் ஒய்ஃப் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு 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 சீக்ரெட் எப்பயுமே இருக்கும் அப்படின்றத இந்த கதை சொல்லுது. இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது தாமிரான்ற ஒருத்தர். இவர் வந்து என்ன ப்ரீவியஸா என்ன ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஆண் தேவதை, ரம்யா பாண்டியன், சமுத்திரக்கனி நடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணது தான் இந்த டைரக்டர். இது வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கு, ஃபேமிலியா பார்க்கணும், கொஞ்சம் காமெடியா இருக்கணும், கொஞ்சம் ஓகே விஷயா இருக்கணும் அப்படின்னா இது பார்க்கலாம். பட் ரொம்ப ஆசம் சூப்பர் சட்னி சாம்பார் அளவுக்கு இதை நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே அப்படின்ற லெவலுக்கு இருக்கு இந்த வெப் சீரிஸ். மூணாவதா பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா, இது மலையாள மார்ஜின்ல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல 6 எபிசோடோட, ஒவ்வொரு எபிசோடு 30 to 35 மினிட்ஸ் தமிழ் டப்ல இருக்கு, மலையாள ஆர்ஜின். பட் வந்திருக்க நாகேந்திரன்ஸ் ஹனிமூன். இது வந்து 1 லைஃப் 5 வைஃப்ஸ், இதோட கேட்சையே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 லைஃப் 5 வைஃப்ஸ். இதுல வந்து நிதின் ரேஞ்சி அப்படின்ற ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு. இது வந்து சுரஜ், கிரேஸ், ஸ்வேதா மேனன், அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. அப்ப வந்து அலெக்சாண்டர் பிரசாத், முக்கியமான ரோல் வந்து பாத்தீங்கன்னா சுரஜும் அலெக்சாண்டர் பிரசாத்தும் இதுல பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாரும் ஒரு எபிசோடுக்கு வந்துட்டு போறாங்க. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தான் ஃபாரினுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஹீரோ, நான் எப்படியாவது சம்பாதிக்க ஃபாரின் போயிடணும் அப்படின்ட்டு இருக்கப்ப, ஏதாவது ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுத்து தானே ஃபாரின் போக முடியும். அதுக்கு பணம் சேர்த்துறாங்கன்னா இவங்க அம்மாட்ட கேட்டா அவங்க அம்மா இல்லைன்றாங்க. இவர் நம்பி யாருமே தர முடியும், ஊதாரியா இருக்காரு ஹீரோ. அதனால சரி கல்யாணம் பண்ணா வரதட்சணை கிடைக்கும்னு அவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்றாரு.
அவங்க தாய்மாமா பொண்ணு கல்யாணம் பண்றாரு. பட் வரதட்சணை தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்து பொய் சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. வரதட்சணை கிடைக்கல. அது கல்யாணம் பண்ணாவது உருப்படியா இருப்பான்னு அவங்க அம்மா இப்படி பண்ணியிருப்பாங்க. இது வரதட்சணை கிடைக்காதனால அலெக்சாண்டர் பிரசாத் வந்து ஒரு மேரேஜ் புரோக்கர் மாதிரி இருப்பார், அவரோட ஃப்ரெண்டா, ஹீரோட ஃப்ரெண்டா, சூரஜோட. இவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு ஏரியாவா போய் கல்யாணம் பண்ணி வைப்பார். ஃபேக்கா கல்யாணம் பண்ணிட்டு அந்த வரதட்சணை படத்தை எடுத்துட்டு வருவாங்க. இப்படி ஒரு 5 கல்யாணம் ஆகிடும். 5 கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அம்மு அபிராமியை கல்யாணம் பண்ற மாதிரி போகும். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கதை. கடைசியில கிளைமேக்ஸ் படம் எங்க முடியும்னு பாத்தீங்கன்னா பழனியில ஆயக்குடியில கதை முடியிற மாதிரி இருக்கும் நம்ம ஏரியால. ஸோ சூப்பரா இருக்கும். இது வந்து டார்க் காமெடி, செம்மையா இருக்கும், ஒர்த்தா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. இதுல ரொம்ப இழுக்கவே மாட்டாங்க. பிளாஷ்பேக் ஒவ்வொரு 5 கதையிலையும் 4 கதையில பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின்ஸ்க்கு பிளாஷ்பேக் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கதையா சொல்லாம மியூசிக் போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு கதையில வந்து ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துருப்பாரு. ஒரு கதையில ஒவ்வொரு ரீசன் இருக்கும். அதெல்லாம் ஈஸியா சிம்பிளா டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். டார்க் காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கண்டிப்பா நீங்க பாருங்க. ஒர்த்தா இருக்கும். நாகேந்திரன் சானிமுன் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். இந்த 4ல த பெஸ்ட்னா இதுதான். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா பிருந்தா, த்ரிஷா நடிச்ச சோனி லைவ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ். மீதி 3மே காமெடி, டார்க் காமெடி அந்த ஜானர்ல வந்துடும். இது மட்டும் த்ரில்லர் வெப் சீரிஸ். இது பாத்தீங்கன்னா வந்து 8 எபிசோட். ஒவ்வொரு எபிசோடும் 35 நிமிஷத்துல இருந்து 50 நிமிஷம் வரைக்கும் வரும். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். 8 எபிசோட். இது வந்து இதுல சூர்யா மனோஜ்ன்றவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா, ரவீந்திரா விஜய் மெயின் ரோல், ஒரு எஸ்ஐயா கொலிகா, த்ரிஷாவோட கொலிகா நடிச்சிருக்காரு. இந்திரஜித் சுகுமாரன், அப்புறம் ஆனந்த் சாமி, ஜெயபிரகாஷ், தமிழ் ஆக்டர் ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்காரு. இது வந்து தெலுங்கு ஆர்ஜின்ல எடுக்கப்பட்ட படம், எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ். தமிழ் டப்ல இருக்கு, சோனி லைவ்ல இருக்கு. ரைட். இது வந்து என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலீஜியன் ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கொலை நடக்கும். அந்த கொலைக்கு அந்த கொலை நடந்ததை வச்சு இப்போ ஒருத்தர் எக்ஸ கொள்றாங்கன்னா அந்த எக்ஸ சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அங்க போயிட்டு ஒரு மாசம் ஒரு கொலை நடக்கும். இங்க ஒருத்தர் கொள்ளுவாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா போய் வேலைக்கு சேர்ந்து அங்க ஒரு 10-15 பேர்த்த கொள்ளுவாங்க. இது என்னன்னா ரிலீஜியனை நம்பாம, கடவுளை நம்பாம, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம கொள்றதா இருக்கும். இதுல பேக் ஸ்டோரி ஆன் அண்ட் ஆஃப் வரும். கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். பட் அந்த கொலை பண்ற விதம், கொள்ற விதம், அந்த இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் த்ரில்லர் கண்டென்ட்ல நிறைய இருந்துச்சு. நல்லா போச்சு. இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் த்ரிஷா 1-2 சீன்ல இந்த ரவீந்திர விஜய் சூப்பரா பண்ணியிருப்பார். ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார் த்ரிஷாக்கு. சீனியர் ஆபீசர் சப்போர்ட் பண்ணாட்டியுமே இவர் எஸ்ஐயா இருந்தாலும், இவங்க ரேங்கிங்ல இருந்தாலும் இவர் முதலே ஜாயின் பண்ணவரா இருப்பாரு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பட் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல இவரை கொஞ்சம் எகேன்ஸ்டாலா பேசுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. ரொம்ப அரகண்டா நடந்தாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஓவராலா இது கண்டிப்பா பார்க்கலாம். த்ரில்லர் கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் பாருங்க. நல்லா இருக்கும். பட் லென்த்தி போட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரம் எடுத்துரும் ஆல்மோஸ்ட். 4மே நல்லா இருக்கும். இதுல கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டியது நாகேந்திரன் சானிமுன். சட்னி சாம்பார் பாருங்க, அப்புறம் பிருந்தா பாருங்க. முடிஞ்சு டைம் இருந்துச்சு, எனக்கு நெட் இருக்கு, டைம் இருக்கு, எப்படி கழிக்கும் தெரியலன்றவங்க மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.